பங்களாதேஷின் பிரதமராக 3 முறை இருந்த ஹசீனா சையத் நேற்று ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அண்டை நாடுகளுடைய பதற்றம் இவையெல்லாம் மிக கவனிப்பதில் இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். என்னதான் நடக்குது பங்களாதேஷ்ல? இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான் பிரச்சனையா அங்க, இல்ல இதுக்கு பின்புலத்துல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இடஒதுக்கீடுங்கிறது ஒரு முகாந்திரமாக இது ஒரு பகானான்னு சொல்லுவாங்க, முகாந்திரம், அவ்வளவுதான். இது கடைசியில இது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. 40% இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து இப்போ நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னா உங்க குழந்தைக்கு வேணா வேலை கொடுக்கலாம், அவர்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதாவது 3rd ஜெனரேஷனுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க. அது அப்கோர்ஸ் கடைசியில சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லிருச்சு, அது கூடாது என்று சொல்லிச்சு. அதுக்குள்ளாலே வந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு கருவாகத்தான் இருந்தது. அதை தாண்டி எவ்வளவோ பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது குறிப்பாக சப்ரஷன். அதாவது அங்க எப்படி அரசியல் நடந்து கொண்டிருக்கு என்றால், அமித்ஷாவினுடைய அரசியல் அங்க நடந்து கொண்டிருந்தது காலாகாலமாக. அதான் இந்தியாவுக்கு மாடலே அதான். அவாமி லீக் என்ற அந்த ஒரே ஒரு கட்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வரும். சின்ன கான்ட்ராக்ட் ஆனாலும் பெரிய கான்ட்ராக்ட் ஆனாலும் என்ன இருந்தாலும். அதே மாதிரி அந்த கட்சியில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வரும். என்ன இருந்தாலும் எங்க போனாலும் அவாமி லீகினுடைய அந்த போர்டு படத்தை வச்சுதான் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள். நான் பல முறை பார்த்திருக்கேன். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிஎன்பி என்றதுதான் பிரதான எதிர்கட்சி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களை அப்பவும் பிடிச்சி ஜெயில போட்டுருவான். ஜமாத் என்ற இன்னொரு கட்சி இருந்தது. அது வந்து ரிலிஜியஸ் கட்சி, ஜமாத்தே இஸ்லாமியங்கிறது அங்கிட்ட ரிலிஜியஸ் கட்சி தான். அது பாகிஸ்தான் சப்போர்ட் இருக்கிறது, ஐஎஸ்ஐ சப்போர்ட் இருக்கிறது. அந்த கட்சியை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படி பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பேன் பண்ணி முகமது யூனுஸ் வந்து சிறைபிடித்து, அதாவது நோபல் லாரியேட், அவர் தான் மைக்ரோ கிரெடிட் வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாரு, அவரை வந்து சிறைபிடித்து இந்த அளவுக்கு அடாவடித்தனம். அதாவது சிங்கிள் பார்ட்டி ரூல், காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்ல மாதிரி அங்க பிஎன்பி முக்து பங்களாதேஷ் என்று கொண்டு போய் விட்டார்கள். அதனுடைய விளைவாக வருகின்ற அந்த ஒரு எரிச்சல் மக்கள் மத்தியில் இருக்கும் இல்லையா? எங்க எலெக்ஷன் எந்த ரீஜன்ல வச்சாலும் இவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அவாமி லீக் மட்டும்தான் ஏறத்தாழ 80% 90% ஜெயிப்பாங்க. இதுதான் தொடர்ந்து வருகின்ற பிரச்சனையா இருக்கிறது. இதிலிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் அது கடைசியாக இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். ராணுவ ஆட்சி இப்ப நாங்க கையில எடுத்திருக்கிறோம். இன்னும் அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட பேசியிருக்கிறோம். அமைதியா இருக்கணும்னு ராணுவ தளபதி, பங்களாதேஷோட தளபதி சொல்றாரு. அமைதி திரும்புவதற்கான கால சூழல் அங்க இருக்கா? என்ன அப்சர்வ் பண்றீங்க? அங்க இருக்கிற காலமிஸ்ட்ல என்ன சொல்றாங்க? அவரு வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறதே ஹசீனாவுடைய ஒரு நீஸ் நினைக்கிறேன். அது வேலைக்காது. அவரை வந்து இப்ப தூக்கி போட்டு மதிக்க போறாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து அங்க இருக்கின்ற பாராளுமன்றத்தில் மக்கள் ஏறி வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இலங்கையில் நடக்காத ஒரு விஷயம். இலங்கைக்கு ஒரு ரணில் விக்ரமசிங்கே என்று ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கம்ப்ளீட்டாக இந்த போராட்டத்தை காலி பண்ண நபராக பார்க்கப்படுகிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரணில் விக்ரமசிங்கே வந்து இங்க கிடையாது. ராணுவ தளபதி நிச்சயமாக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப வந்து கையை விட்டு மீறிடுச்சு. அதாவது எல்லா இடத்துலயும் வந்து மக்கள் இறங்கி வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. எங்கெங்க முடியுமோ, யாரையெல்லாம் அடிக்க முடியுமோ அவாமி லீக் நபர்களை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து ஹிந்துஸ் அடிக்கிறதாக சொல்றாங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து ஹிந்துஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதே வந்து இந்த அதுவும் ஜமாத்தி இஸ்லாமிய ஆளுகளே வந்து பல இடங்கள்ல வந்து கோயில்களுக்கும் பல இடங்கள்ல வந்து அது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமைன்றது ரொம்ப அன்ஸ்டேபிள் நிலைமையா இருக்கிறது. அங்க ஒண்ணு ரொம்ப வாலடைல் சிச்சுவேஷன் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு வாலடைல் சிச்சுவேஷன். ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு இன்டர்வியூ கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த கமிட்டி வந்து தேர்தல் நடக்கும் முறை வந்து இவர்கள் வந்து வழி நடத்துவார்கள் என்று. ஆமா, அந்த மாதிரி ஒரு கமிட்டியை வந்து போட்டிருக்காரு. 2 அரசியல் கட்சிகள் எல்லாம் விழித்து அவர் வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டாரு, நேத்து போட்டாரு. ஆனால் அந்த மக்கள் இல்லை என்றால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு we are not agreeing to this, நாங்க வந்து முகமது யூசுப் வச்சு தான் ஒரு கமிட்டி போட வேண்டும் என்று முகமது யூசுப் வந்து முன்னாடி காமிச்சிட்டாங்க. இனிதான் பாகிஸ்தானுடைய வேலைகள் வந்து அங்க இறங்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய கேள்வி எல்லாம் இந்தியாவினுடைய ரா என்ன செய்து கொண்டிருந்தது இதுவரை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. நானே 2 வாரம் முன்னாடி போட்டேன். பாகிஸ்தான் அதனுடைய வேலைகளை வந்து ஜம்முல காமிச்சு கொண்டிருக்கிறது, இப்ப பங்களாதேஷ்ல காமிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று 2 வாரம் முன்னாடி போட்டேன். பங்களாதேஷ் பூர்வமாக வாட்ச் பண்ற எவ்வளவோ நபர்கள் வந்து 6 மாசம் முன்னாடி பிரேக் பண்ணாங்க. எப்ப ஹசீனா வந்து 3வது முறையாக அவர்கள் அதிகாரம் பெற்றார்களோ அப்பவே சொன்னாங்க இது வந்து நிச்சயமாக பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்று அப்பவே சொன்னாங்க. அப்பவும் வந்து பிஎன்பி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு தேர்தலில் தான் இவர்கள் வந்து 90% சீட்டை வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. இந்தியா அண்டை நாடு, சீனா இன்னொரு அண்டை நாடு பங்களாதேஷ்க்கு. இந்த 2 நாடுகளோட நடவடிக்கை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல பிரச்சனையாகவும் இருக்கு. ஏற்கனவே இலங்கை ஒரு நெருக்கடியில சந்திச்சும் பொழுது இந்தியா
அமைதியா இருந்தாலும் பின்புலத்துல பல வேலைகள் பார்த்தது. இலங்கை அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 2 நாடுகளும் என்ன செய்ய போகுது, என்ன செய்வதற்கான வாய்ப்புகள்? இல்ல இப்போது வந்து இந்தியாவினுடைய கம்ப்ளீட் மவுஸ் அப்படியே இறங்கிருச்சு. கம்ப்ளீட் நம்ம வந்து என்ன செய்தோம்னா காலாகாலமாக அவாமி லீக் என்ற ஒரே ஒரு கட்சியை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தோம். பல இடங்களில் வந்து நாங்க இருந்தது கூட அந்த டைம்ல கூட 2018 2019 டைம்ல கூட அங்க இருக்கின்ற பிஎன்பியினுடைய தலைவர்கள் கூறிய விஷயம் என்னவென்றால், தலைவர்கள் பெரிய தலைவர்கள் கிடையாது, ஆர்கனைசிங் செக்ரட்டரி அந்த லெவல் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான். தலைமை வந்து ஷேக் ஹசீனா இங்க பிரதமராக இருக்கிறார். காலிதாசியா வந்து பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவருடைய மகன் வந்து எக்ஸைல்ல இருந்தார், லண்டன்ல இருந்தான். அவங்க கூட பேசுறதாகத்தான் இருந்தான். அதுக்குள்ளால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை யாரையும் எங்கேயுமே கிட்டே கொண்டு வர மாட்டாங்க. அதுதான் முக்கிய பிரச்சனையா இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை நான் வந்து பிஎன்பியினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அங்க இருக்கின்ற நபர்களை சந்தித்த பிறகு இந்தியாவுடைய தூதுவர் வந்து எங்கிட்ட கோச்சுக்கிறாரு. ஹர்ஷ்வர்தன் சிங்லா என்றவர், ஏன் அங்கெல்லாம் போனீங்க, அதெல்லாம் பாகிஸ்தானிகள் என்று கோச்சிட்டார். இதுல ஒரு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம அதை தாண்டி வந்து பிஎன்பி கூட தொடர்பு வச்சிருந்தால், ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வச்சிருந்தா கூட நீ வந்து பாகிஸ்தானி ஐஎஸ்ஐன்றவாங்க. அதனால அந்த அளவுக்கு வந்து இந்தியாவை பொறுத்தவரை பிஎன்பி அந்த அளவுக்கு தள்ளி வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட் வந்து அவாமி லீக் சொல்லி இருந்தார்கள். இப்ப அவாமி லீக்ன்றது அந்த கட்சியை வந்து அங்க எங்கேயுமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. இதுதான் இந்தியாவினுடைய பாலிசி. இது நிச்சயமாக அது வந்து மன்மோகன் சிங் காலத்தில் இருந்த பாலிசி தான் இங்க வந்து கைமாறப்படுகிறது எடுத்துக்கலாம். 10 வருஷமா வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற பாலிசி 2009 வந்து இவங்க ஹசீனா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க, அதே நேரத்தில் பிரதமராக இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு கூ அட்டெம்ப்ட் அங்க வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று இந்தியா வந்து அவங்ககிட்ட சொல்லுது. அப்புறம் வந்து நம்மளுடைய எல்லா ஆர்மியும் எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். இங்க என்ன ரெடினஸ் கேட்கறேன். 10 வருஷத்துக்கு பிறகு 2009 வந்து அந்த அளவுக்கு ரெடியா இருந்தோம். இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகிறது. இன்னும் எம்ஏல இருந்தோ பிரதமரிடம் இருந்தோ யார்கிட்ட இருந்தோ ஒரு வார்த்தை கூட இன்னும் வரவில்லை. ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் விழுத்து, அது வந்து ஜெய்சங்கர் போய் அட்ரஸ் பண்ணுவாராமா. இப்ப கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ணிருக்காமா. எனக்கு தெரிஞ்சாலும் இது முதல் முறையா மீட் பண்ணுது, 10 வருஷத்துல முதல் முறையா மீட் பண்ணுது. இந்த மீட்டிங் எல்லாம் அர்த்தமே கிடையாதுன்னு சொல்றேன். முதல் பிரச்சனையாக இந்தியா செய்ய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் சர்க்கார் இல்லையா, அது எக்ஸ்டென்ஷன் நிறுத்த வேண்டாம். R&AWக்கு சீஃபுக்கு கொடுக்குற எக்ஸ்டென்ஷன், அவன் எனக்கு ஒத்தாசை பண்றான், நான் சொல்றதெல்லாம் அவங்க பண்றான், எனக்கு வந்து கூஜா தூக்குறாங்கிறதுனால மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத நிறுத்தணும். இது எதுக்குன்னு சொல்றேன்னா, பங்களாதேஷில் இருக்கின்ற ராயினுடைய ஹெட் ஆனாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ராயினுடைய ஹெட் ஆனாலும் சரி, அவர்களுடைய டென்யூரை முடித்து டெல்லிக்கு வரும்போது அவர்கள் நம்பர் 2 பொசிஷன்ல வருவாங்க. நம்பர் 2 என்று 2-3 இது இருக்குது. குறிப்பாக ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 இடத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு 3 இடத்துல தான் போட்டி வரும், யார் தலைவராவாங்க. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலைமையை வந்து இப்போ வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் தான். நீங்க ஒத்தாசை பண்ணா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் என்ற ரீதியில் வந்து 2 ரா செக்ரட்டரிஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவன் என்ன நினைப்பான், நிறைய காசு வருது, இதுல பாதி அங்க கொடுத்துட்டு பாதி நாம வச்சுக்கலாம், இல்லைன்னா நமக்கு எதுக்கு இது பிரச்சனை, என்ன வேணா நடந்துட்டு போகுது, நாம வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நாம என்னன்னா 9 to 5 பண்ணுவோமோ அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு போவான்றது. அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் யாரும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்ப கூட ஐபி சீஃபுக்கு வந்து தாப்பாங்கிறவருக்கு வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட், அவருக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் சர்க்காரினால வருகின்ற பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி ஒரு கொள்கை முடிவாக இனி எக்ஸ்டென்ஷனே கிடையாது, ஐபி சீஃபுக்கும் R&AW சீஃபுக்கும் சிபிஐ சீஃபுக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு எக்ஸ்டென்ட் கிடையாது, ஒரு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டும். அதில் இருந்தா இந்தியாவினுடைய அந்த அடுத்த கட்டத்துக்கான பயணிப்பு தொடங்கும் என்று நான் கருதுகிறேன். சீனா இதுல வந்து ரொம்ப கான்சியஸா கவனிச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த பார்டர்ல வந்து பங்களாதேஷ் பார்டர்ல போர்ஸ் எல்லாம் டெப்ளாய் பண்ணிருக்காங்க. சைனாவுடைய மூவ் எப்படி இருக்கு? நிச்சயமாக இன்னைக்கு வந்து அங்க நம்ம ஒன்னும் மறந்துவிட முடியாது. பங்களாதேஷ் என்பது ஈஸ்ட் பாகிஸ்தான். அங்க இன்னமும் பாகிஸ்தானோடு கூறு இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இருக்கிறது. ISI இனி ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு தோற்றம் வந்து நாம இப்ப பார்க்க போறோம். சைனாவினுடைய காசை வைத்து பார்க்க போறோம். சைனா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருகிறது. இதுல குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதானி எப்படி வந்து இலங்கையில வந்து பிரச்சனை பண்ணாரோ அதே பிரச்சனை வந்து பங்களாதேஷ்லயும் இருக்கிறது. பங்களாதேஷ்லயும் வந்து அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏறத்தாழ 6 மடங்கோ 7 மடங்கோ அதிகமாக காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அதுவும் இந்தியாவுக்கு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் போகிறது. எப்படி இலங்கையில வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவா போயிருக்கிறதோ, இன்னைக்கு வந்து பாராளுமன்ற கோப்பானாலும் சரி, அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, அதுக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு எங்கேயும் நடந்துக்கிறது. அப்போ ஒரு ஃபுல் ஆன்டி இந்தியா ஃபீலிங், பாகிஸ்தானுடைய அங்க இருக்கின்ற ஊடுருவல், அதே மாதிரி அவங்களுடைய ஹோல்டு,
அதற்கு மேலாக வந்து சைனாவுடைய காசு. இதுதான் அங்க விளையாட போகுது. இந்தியாவுடைய ரா நிச்சயமாக இனி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் வேலை பண்ண முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. அவாமி லீக் என்ற கட்சியே கிடையாது. அடுத்ததாக நாம வந்து இனி பாலபாடங்களாக, அதாவது அடுத்து ஒரு குழந்தை பிறந்து அவன் வந்து பிஎன்பி மெம்பர் ஆகி அவனை வந்து நாம் வந்து அடுத்து அந்த பிகினிங்ல இருந்து அவனை வந்து நாம் வந்து ஃபர்ஸ்ட் வளர்ச்சி எடுத்து அதன் பிறகு வந்துதான் நம்மளுடைய அரசியல் இந்த ரீஜனில் செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். மிக்க நன்றி. பல்வேறு கேள்விகள், குறிப்பாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய நடவடிக்கைகள், அடுத்த கட்டமாக சைனாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ராதாகிருஷ்ணன். ஒளிப்பதிவாளர் அருணுடன் நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக சுபாஷ் பிரபு.